எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக ட்ரை பண்ணுறேங்க. நான் வெளியே போகும்போது ஒரு பெண் நாய்க்குட்டியை பார்த்தேன். சரி பிஸ்கட் கொடுக்கலாம் பார்த்தா, எங்களை பார்த்தா பயந்து ஓடுது குட்டி. ஏன்னா பார்க்குறவங்கள தொட்டுறாங்க இல்லையா? அதனால பயந்து ஓடுறாங்க. அதோட பைபாஸ் ஃபுல்லாக போச்சு. நிறைய வாகனங்கள் வேகமாக வருது. எல்லாத்தையும் ஸ்லோ பண்ண சொல்லி பிடிக்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ளே எங்கள் கையில் எட்டாதபடி தூரமாக ஓடி போயிட்டாங்க. அப்புறம் ரிட்டர்ன் வரப்போது அந்த குட்டியை பார்த்தேன். அப்புறம் ரோட்டை மறைச்ச மாதிரி வண்டி நிறுத்தி என் பொண்ணு நிற்க வச்சு நான் பிஸ்கட் கொடுத்து சமாதானம் பண்ணி கையில் தூக்கிக்கிட்டு அங்கே ஏன்னா வீட்டுக்கு கொண்டு வர முடியாதுங்க. ஆல்ரெடி இருக்க பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் டொனேஷன் எதுவும் அந்தளவுக்கு பத்த மாட்டேன்னு போகும்போது மேலே நம்ம குட்டியை கொண்டு வந்து வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு வேலையாட்டு கொடுத்து சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வீட்டுக்கு போய் சொன்னேன். அவங்க எங்களை பார்த்தாவே பயப்படுறாங்க. உள்ளே வந்து பேசுறதுக்கே ரொம்ப யோசிச்சாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் பேசினேன். நான் என்னோட சேனலை என்னோட அண்ணனை பற்றிலாம் அறிமுகப்படுத்தி விட்டு, நீங்கள் இந்த குட்டியை பார்த்துக்கோங்க, இதுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் கூட பண்ணி விட்றோம் நாங்கள் எல்லாம் சொல்லி, அரிசி கூட கொண்டு வந்து கொடுக்குறேன் எல்லாம் சொல்லி விட்டு வந்திருக்கேன். பார்த்துப்பாங்களான்றது டவுட் தான். ஏன்னா என்னால் முடிஞ்ச வார்த்தைகள் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் உங்களால் நிச்சயம் முடியுங்க ஹெல்ப் பண்ண. உங்களால் முடிஞ்ச டொனேஷன் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு செட்டை போட்டு அவங்களுக்கான கேஜ் செட் பண்ணிட்டா கூட நான் வெளியே போய் மித்த பிள்ளைங்களுக்கும் நான் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். நிறைய யோசனைகளுக்கு